வீட்டில் ஒரு 3-4 ப்ரெட்டும் 2 முட்டையும் இருந்தால் போதுங்க. இந்த பிரெட் கொத்துவை ஈஸியாக வீட்டிலேயே செய்யலாம். ரொம்பவே சிம்பிளான ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே மோஸ்ட்டாக வீட்டில் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் கண்டிப்பாக போகாது. வெறும் மினிமல் இன்க்ரீடியன்ஸில் ஈஸியான ரெசிபி ஒன்று. பேனில் எண்ணெய் விட்டு வெட்டி வச்ச வெங்காயம், தக்காளி போட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கிச்சுன்னா போதும். இப்போ ஒரு 5-6 ஸ்லைஸ் ப்ரெட்டு, பெரிய ப்ரெட்டாக இருந்தால் கம்மியாகவே ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. சின்ன ப்ரெட்டாக தான் நிறைய ஸ்லைஸ் எடுத்து பிச்சு போட்டு சென்டராக நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் சென்டராக ஒரு 3-4 முட்டை, 2 முட்டையும் போடலாம், இல்லை 3 முட்டையும் போடலாம், அது உங்கள் இஷ்டம் தான். போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 1 முன்னா கலந்து ஒரு பொரியல் மாரி ஆனதுக்கப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு இதை மட்டும் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் வேணால் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த கொத்து பரோட்டாவை கொத்துவாங்க இல்லையா கிளாஸ் வச்சு, அந்த மாதிரி நல்லா கொத்தி எடுத்திங்கன்னா பிரெட் கொத்து ரெடி. கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணாலும் சரி, நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை.